ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையானது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல் சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த வசனமானது காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற ஒரு அற்புதமான காரியத்தை இதில் பார்க்கலாம். புதிய பலனை அடைகிறார்கள். இதை கழுகோடு ஒப்பிட்டு இந்த வசனத்தில் சொல்லுகிறார். புதிய இந்த பலன் என்று சொல்லும்போது அபிஷேகத்தை குறிக்கிறது. காத்திருப்பது என்பது தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்பது. 120 பேர் தேவனுடைய வீட்டிலே காத்திருந்தார்கள். இந்த பரிசுத்த ஆவியைத்தான், அபிஷேகத்தை தான் பலன் என்று சொல்வார்கள். இந்த பலன் மிகவும் அவசியம். பழைய பலத்தோடு நாம் சத்துருவை ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாது. இந்த கழுகின் போல நமக்கு பலனை கொடுக்க விரும்புகிறார். சாதாரண பலன். இந்த கழுகு என்ன செய்யுமா? சோர்ந்து போகும்போது அது என்ன செய்யுமாம்? ஒரு தனிப்பட்ட இடத்துல போய், மலையிலேயோ குண்டுகளிலே போய் தனியாக உட்கார்ந்து கொள்ளுமா. அதன் பிறகு அது பலனடைந்த பிறகு அந்த அனுபவத்தை குறித்து சொல்கிறார். கழுகை போல பறக்கிற ஒரு அனுபவம். செட்டைகளை அடித்து பறப்பீர்கள். அதுதான் ஆவியானவருடைய கிரியைகள். பறக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்குள்ள நாம் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். பலன் நாம் அடையும் போது, பரிசுத்த ஆவி வரும்போது நீ பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறான். இன்றைக்கு இந்த வசனத்தில் சொல்லுகிறார், பறக்கிற அனுபவம், உன்னத நிலையில் அடைகிற அனுபவம், உன்னதத்திற்குள்ள போகிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, இயேசுவுக்காக பறக்கிற கழுகுகளாக நம்மை உபயோகப்படுத்துவார். இயேசுவுக்காக பறக்கிற வாழ்க்கை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பறக்குகிற வாழ்க்கை. ஒரு பக்கம் பறப்போம், நடப்போம், ஓடுவோம், ஆனால் சோர்ந்து போக மாட்டோம், பலன் குட்டி போக மாட்டோம். கழுக போல சில நேரங்களில் ஓடுகிற ஒரு நேரம் உண்டு, ஊழியம் செய்கிற நேரம் உண்டு, அதே சமயத்தில் பிரயாசப்படுகிற நேரம் உண்டு. அடியனுக்கு கூட ஊழியத்தில் நிறைய நேரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் உபாசம் எடுத்து ஜெபிக்க சொல்லுவார். இந்த உபாச ஜபந்தான் பலனை கொடுக்கிறது. பழைய அபிஷேகத்தையோ பழைய பலனையோ வைத்து நாம் எதையுமே சாதிக்க முடியாது. பலன் கொண்டு போகும். சில நேரங்களில் நாம் வீழ்ச்சி கூட அடைவது உண்டு. அந்த நேரங்களிலே தேவனுடைய பாதத்தை பிடித்து காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை தருகிறார். இன்னும் தினமும் அந்த புது பலன் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கணும். பறக்கிற அனுபவம், நடக்கிற அனுபவம், ஓடுற அனுபவம், இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை. எலியா 40 நாள் தேவனுடைய பர்வதத்தில் இரவும் பகலும் ஒரு உணவு புசியாமல் குடியாமல் நடத்தான். எலியா ஆவியில் ஆகாப் ரதத்துக்கு முன்னாடி ஓடினார். ஒரு அக்கினி ரதமாக இருந்தார், அக்கினி சக்கரமாக செயல்பட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அக்கினி சக்கரம், அக்கினி சக்கரமா இருக்கணும், நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும், ஜொலித்து கொண்டே இருக்கணும். ஓடுற அனுபவம், நடக்கிற அனுபவம், பறக்கிற அனுபவம், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை.
இந்த 3 அனுபவங்களுக்குள்ள புது பலனை நம்ம அடையணும். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். காலேபு சொல்கிறாரு, அன்னைக்கு இருந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு இருந்த மோசே அனுப்பின நாளில் இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில். இன்றைக்கு நிறைய பேர் பலனை இழந்துடுறோம், அபிஷேகத்தை இழந்துடுறோம். ஒரு நாளும் காத்திருக்க புதிய பலனை, புதுப்பிக்கிற ஒரு பலனை, நியூ அனாயிண்டிங்கை, நியூ பவரை, நியூ கிரேஸை நமக்கு தருவார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. ஆமென், ஆமென்.